நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாம்காக நம்ம சேனல்ல தமிழ் சார்ந்த வீடியோஸ்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம அழகு 7 ஓகேங்களா, யூனிட் 7ல தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள்ல நம்ம பார்க்க போறவர் கவிஞாயிறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிற தாரா பாரதி. ஓகேங்களா, தாரா பாரதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போறோம். ஓகேங்களா, இவரை பத்தின டேட்டாஸ் எங்கெங்க இருக்குன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் ஓகேங்களா, 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல ஓகேங்களா, இவரை பத்தினா இவர் எழுதிய பாடல் இருக்கு, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா பழைய புத்தகத்துக்கு அதே 6ஆம் வகுப்புக்கு போனோம்னா 2ஆம் பருவத்துல 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்துல இவர் எழுதிய திண்ணையை இடித்து தெருவாக்கு புகழ்பெற்ற பாடல் இதுவும் இருக்கு. அதுக்கு அடுத்ததா பழைய 12th புக் பழைய 12th ஓல்டு புக்ல இவர் எழுதின ஒரு பாடல் இருக்கு. ஓகேங்களா, பாருங்க, வேலைகள் அல்ல வேள்விகளே ஓகேங்களா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அதை பார்த்துட்டு நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்க்க போறோம். அடுத்ததா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து இந்த டாபிக்கை முடிக்க போறது இல்லை. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் தாரா பாரதி அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் வரும். அதை நான் தொகுத்து ஒரு பிடிஎஃப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுலயும் முக்கியமான நிறைய டேட்டாஸ் இருக்கு. அவருடைய முக்கியமான சில நூல்கள், வேறு சில நூல்கள்லாம் இருக்கு. இதையும் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து இந்த டாபிக்கை கவர் பண்ண போறோம். ஓகேங்களா, டீட்டெயில்டா இந்த டாபிக்கை முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் அவருடைய பாடலுக்கு போயிடுவோம். 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஓகேங்களா, நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் நிகழ்ந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம். ஒரு தேசியத்துக்கான ஒரு பாடல், தேசிய ஒருமைப்பாட்டை முன்னிறுத்துற ஒரு பாடல் தான் இது. ஓகேங்களா, பாடல் பார்த்துடலாங்களா? பாடல் வரியில இருந்து கூட கேள்விகள் வரும். ஓகேங்களா, அதனால இந்த பாடலை நீங்க படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா, ரொம்ப நல்ல ஒரு பாடல், படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. நல்லா ரைமிங்கா இருக்கும். ஓகேங்களா, தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. இத கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேங்களா, இது நூலாடையா தேசம் உடுத்திய நூலாடை எது அப்படின்னு கேட்பாங்க. எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். ஓகேங்களா, குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. திரும்ப புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அடுத்ததா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த லைனை பார்த்து வச்சுக்கோங்க. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க. காளிதாசன் என்பவர் வடமொழி கவிஞர். ஓகேங்களா, அவருடைய பாடல் தேனிசை பாடல்கள் தமிழ்நாட்டுல இருக்கிற காவிரி கரையில எதிரொலிக்கும். ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. கம்பர் தமிழ் கவிஞர்களா, இவரோட பாடல்கள் கங்கை அலைகள்ல இசையமைக்க அப்படின்னு கொடுத்திருக்காரு. நீங்க கன்ஃபியூஸ் ஆகி ஓகேங்களா, சப்போஸ் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, அதுல இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு லைன் கொடுத்துட்டாங்கன்னா ஓகேங்களா, ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்கன்னா காளிதாசன் வடமொழி கவிஞர், அதனால இங்க கங்கை வரணும்னு நினைச்சு போட்டுக்கூடாது. ஓகேங்களா, அந்த இடத்துல காவேரி வரணும். காளிதாசனோட தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க. ஓகேங்களா, நமக்கு ஒரு டாபிக் இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓகேங்களா, அடைப்புக்குள் உள்ள சொல். ஓகேங்களா, ஒரு சொற்றொடர் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, கம்பனின் அமுத கவிதை, இந்த லைன் அப்படியே வச்சுக்கோங்க. 2வது லைன்ல இங்க டேஷ் விட்டுட்டு அலைகள் இசை அமைக்க. ஓகேங்களா, அந்த இடத்துல மேல பிராக்கெட்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கங்கை ஓகேங்களா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த 2 லைனும் இருக்கும், இந்த 2 லைனும் கூட இருக்கலாம். ஓகேங்களா, இப்படி கொடுத்துட்டோம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம். அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காளிதாசன் தான் காவேரி. ஓகேங்களா, காளிதாசன் அவரோட பாடல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காவிரி கரையில எதிரொலிக்கணும். அதே மாதிரி தமிழ் கவிஞரான கம்பரோட கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்கணும். ஓகேங்களா, இது 2த்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். ஓகேங்களா, காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும். மேற்கு மலைகள், நல்லா கவனிங்க, மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். ஓகேங்களா, புல்வெளி எல்லாம் பூக்காடாக்கி புன்னகை செய்த பொற்காலம்
கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். அடுத்ததா அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைதடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடலை படிச்சு வச்சுக்கோங்க. இத வரிகள் சார்ந்த கேள்விகளை நம்ம எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்ததா வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தாராபாரதி இவரை பத்தின டேட்டாஸை நம்ம எக்ஸாம்ஸ்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, சொல்லும் பொருளும்ல 2 பொருள் தான் இருக்கு, மெய், உண்மை, தேசம், நாடு. ஓகேங்களா, இவரை பத்தின முக்கியமான டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, இவரோட இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். ஓகேங்களா, கவிஞாயிறு என்னும் அழைக்கப்பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான். ஓகேங்களா, இப்ப வரைக்கும் 2 டேட்டா. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, அடுத்ததா இந்த ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, இந்த பெயரை தான் அவர் என்னன்னு மாத்திக்கிறாருன்னா தாராபாரதின்னு மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா, இவரோட பேர்ல 2 எழுத்து இருக்குங்களா, ராதா. ஓகேங்களா, இது அப்படியே திருப்பி போட்டாரு. ஓகேங்களா, ராதான்னு இருக்குங்களா, இந்த தாவை முன்னாடி போட்டு ராவ பின்னாடி போட்டாரு. பாரதியின் மேல் கொண்ட பற்றுனால பாரதி அப்படின்னு பேருக்கு பின்னாடி சேர்த்துக்கிட்டாரு. ஓகேங்களா, ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பேரை தாராபாரதி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா, அடுத்ததா கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள் நூல்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸா. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனியில் வெளிச்சங்கள். ஓகேங்களா, அடுத்ததா தாராபாரதியின் கவிதைகள். 4 நூல் மொத்தமா. புதிய விடியல்கள், ஓகேங்களா, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு. ஓகேங்களா, 3வது விரல் நுனி வெளிச்சங்கள். ஓகேங்களா, அடுத்ததா 4வதா தாராபாரதியின் கவிதை. ஓகேங்களா, இந்த பாடல் ஓகேங்களா, இந்த நமக்கு கொடுத்திருக்கிற பாரதம் அன்றைய நாற்றங்கள், இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா தாராபாரதியோட கவிதைகள் அப்படின்ற தொகுப்பு நூல்ல தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா இதுல வேற என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா பழைய புத்தகம். ஓகேங்களா, பழைய புத்தகத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல். ஓகேங்களா, திண்ணையை இடித்து தெருவாக்கு. ஓகேங்களா, ரொம்ப மோட்டிவேஷன் பாட்டு. ஓகேங்களா, மோட்டிவேஷன் பாடல் பார்ப்போம். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புள்ளி நிலத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. ஓகேங்களா, ரொம்ப பாருங்க எவ்வளோ ஆழமா எழுதியிருக்காருன்னு. புல்லு கூட பாருங்க, புல்லா நான் பிறந்துட்டேன் அப்படின்னு யாரும் புலம்ப வேணாம், நெல்லு கூட புல்லோட இனம் தான், ஆனா அந்த நெல் எப்படி எல்லாரோட உலகத்தோட பசியே போக்கலையா. ஓகேங்களா, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு. ஓகேங்களா, கடல்ல நான் ஒரு துளின்னு காட்டாத, நினைக்காத, கடல்ல நீ ஒரு முத்து அப்படின்றத காட்டு, உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். பாருங்க, வந்ததும் தெரிய போறது இல்ல, வாழ்ந்ததையும் உலகத்துக்கே தெரிய போறது இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சுன்னா ஒரு 2-3 தலைமுறை போனா என்ன ஆக போகுது, நம்மளே மறந்துட போறாங்க. ஓகேங்களா, சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். ஓகேங்களா, ரொம்ப அருமையான வரிகள். அடுத்ததா பாருங்க, மிக முக்கியமான வரி. ஓகேங்களா, இந்த பாடலுக்கு தலைப்புக்கு சம்பந்தமான வரி. திண்ணை தானா உன் தேசம், உன் தெரு ஒன்றேயா உன்னுலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, தெருவை மேலும் விரிவாக்கு. ஓகேங்களா, திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை. பாருங்க, ரொம்ப 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 மோட்டிவேஷனா இப்படிலாம் ஒரு வேளை யோசிக்க முடியுமா பாருங்க. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. பாருங்க, இவ்வளவு பெரிய சிகரம் இமயமலை, அது மேல ஏறி நின்னா நம்மளோட தலையும் ஒரு சிகரம் தான். ஓகேங்களா, பாருங்க, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. ரொம்ப 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 அருமையான வரிகள் எல்லாமே. ஓகேங்களா, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம். எவ்வளவு மோட்டிவேஷனா இப்ப எவ்வளவு பாடல்கள் கேட்கிறோம், அந்த காலத்துல எவ்வளவு மோட்டிவேஷனா பாடல் எழுதியிருக்காருன்னு பாருங்க. ஓகேங்களா, இந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க, இது சம்பந்தமாகவும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, இதுல இருக்கிற ஏதாச்சும் 2 வரிகள் கொடுத்துட்டோம், கேள்விகள் வரும். ஓகேங்களா, அதனால பாத்துக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. ஓகேங்களா, கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர்.
ஆசிரியராக பணியாற்றியவர். ஓகேங்களா, இவரு நல்லாசிரியர் விருது கூட வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். இவருடைய நூல்கள் பாருங்க, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள். வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, புதிய புத்தகத்துல விரல் நுனியில் வெளிச்சங்கள். ஓகேங்களா, அந்த புக் இதுல மிஸ் ஆகுது. ஓகேங்களா, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விரல் நுனியில் வெளிச்சங்கள். ஓகேங்களா, முதலே என இவத்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம். ஓகேங்களா, காலம் ரொம்ப முக்கியம். 1947 இருந்து 2000. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சுதந்திரம் கிடைச்ச வருஷத்துல இருந்து 2000 வரைக்கும். ஓகேங்களா, சப்போஸ் உங்களால இந்த டேட் மந்த் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா கூட ஜஸ்ட் ஓகேங்களா இந்த வருடத்தை மட்டுமாச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல இதை வச்சு எலிமினேட் பண்ணி கூட சப்போஸ் கேள்வி வந்தா நம்மளால போட முடியும். ஓகேங்களா, அடுத்ததா 12th ஓல்டு புக்ல இருக்கிற ஒரு பாடலை பார்க்கலாம். ஓகேங்களா, 12th ஓல்டு புக் 12ஆம் வகுப்பு புத்தகம், வேலைகள் அல்ல வேள்விகளே. ஓகேங்களா, பாருங்க, மூளையில் கிடக்கும் வாலிபனி பாடலுக்கு போயிடலாம். மூளையில் கிடக்கும் வாலிபனி இவரோட பாடல்கள் மேக்சிமம் எல்லாமே எப்படி இருக்கும்னா அவங்க மோட்டிவேஷன் பாடலா தான் இருக்கும். ஓகேங்களா, மேக்சிமம் மோட்டிவேஷனா தான் இவருடைய பாடல்களே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது கூகுள்ல கூட எடுத்து பாருங்க, நிறைய பாடல் இருக்கும், நிறைய நல்ல நல்ல பாடல்கள் இருக்கும். ஓகேங்களா, மூளையில் கிடக்கும் வாலிபனி, தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய், வெறுங்கை என்பது மூடத்தனம். ஓகேங்களா, புகழ்பெற்ற வரி, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். ஓகேங்களா, இந்த வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், கட்டை விரலை விடமும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல், உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை. ஓகேங்களா, முக்கியமான வரி, தோள்கள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன்னெல்லை. ஓகேங்களா, எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு பாருங்க இந்த பாடல். நமக்கே தெரியாம ஒரு புத்துணர்ச்சி வரும் இந்த பாடலை படிச்சா. ஓகேங்களா, கால் நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும், உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும், மண்புழுவல்ல மானிடனே, உன் மாவலி காட்டு வானிடமே, விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகள் அல்ல வேள்விகளே. அருமையான ஒரு பாடல், தாராபாரதி இயற்றிய ஒரு பாடல். ஓகேங்களா, அவர் இயற்றிய ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான ஒரு பாடல். ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது இவருடைய பாடல்கள்லாம் நெட்ல எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததான் நூற்குறிப்புக்கு வருவோம். இவர் கவிஞர் தாராபாரதி. இது எங்கள் கிழக்கு, நம்ம புதிய புத்தகத்துல பார்த்தோம் இது எங்கள் கிழக்கு, அந்த இது எங்கள் கிழக்குல இருக்கிற பாடல் இது. ஓகேங்களா, அதுல புதிய புத்தகத்துல தாராபாரதியின் கவிதை தொகுப்புல இருந்து ஒரு பாடலை கொடுத்திருப்பாங்க, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். ஓகேங்களா, இது எங்கள் கிழக்கு அந்த கவிதை தொகுப்புல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடல். என்னன்னு பார்த்தோம்னா வேலைகள் அல்ல வேள்விகளே. ஓகேங்களா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி சொல்றோம். ஓகேங்களா, வேலைகள் அல்ல வேள்விகளே. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. கவிஞர் தாராபாரதி 26/2/1947 திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் சிற்றூரில் பிறந்தார். ஓகேங்களா, வந்தவாசி பக்கத்துல இருக்கிற குவளை. ஓகேங்களா, கவிஞர் தாராபாரதி 1947 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்துல இருக்கிற குவளை அப்படின்ற ஊர்ல பிறந்தார். மேக்சிமம் இந்த ஊரை தான் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஊரை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பெற்றோர் திரு துரைசாமி புஷ்பம் அம்மாள். கூற்று காரணத்துல கேட்க வாய்ப்பு இருக்கு இவருடைய பெற்றோர். ஓகேங்களா, பெற்றோர் யாரு? துரைசாமி, அம்மா பேரு புஷ்பம் அம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி நல்ல ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். நல்லாசிரியர் விருதுனாலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் பேர்ல கொடுத்திருப்பாங்க போல, அப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். சிறந்த கவிஞரான இவர் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, புதிய நூல் பார்த்துக்கோங்க, பூமியை திறக்கும் பொன்சாவி. ஓகேங்களா, இது நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ்ல இந்த புத்தகம்லாம் இருக்கும். ஓகேங்களா, இன்னொரு சிகரம், இதுவும் நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா நமக்கு புத்தகத்தில் இல்லாத வேற என்ன டேட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, புதிய புத்தகத்துல இல்லாதது பூமியை திறக்கும் பொன்சாவி ஒண்ணு, இன்னொரு சிகரம் ஒண்ணு. ஓகேங்களா, அடுத்ததா முதலான கவிதை நூல்களை படைத்துள்ளார். பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ள இக்கவிஞர் 13/5/2000 அன்று இயற்கை எழுதினார்.
இல்ல நமக்கு தேவையான பாயிண்ட், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற குவளையில பிறக்கிறாரு. பெற்றோர் துரைசாமி புஷ்பம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு. நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்ததா இவர் புதிய விடியல்கள், விரல் நுனியில் வெளிச்சங்கள், அடுத்ததா இது எங்கள் கிழக்கு, இந்த 3 நூல்கள் வந்துடுச்சுங்களா. அடுத்ததா பூமியை திறக்கும் பொன்சாவி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இன்னொரு சிகரம் ஓகேங்களா அப்படின்ற நூலையும் படைச்சிருக்காரு. 2000 ஆண்டு இயற்கை எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இதுதான் இதுல இருக்கிற பழைய புத்தகத்தில் இருக்கிற டேட்டா. அடுத்ததா சொற்பொருள் என்ன பாத்துக்கோங்க. மூடத்தனம் அப்படின்னா அறியாமை, மூலதனம்னா முதலீடு. ஓகேங்களா. அடுத்ததா நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ்க்கு போகும். ஓகேங்களா. ஜென்ரலா நீங்க இன்டர்நெட்ல தாராபாரதி அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் வரும். ஓகேங்களா. என்னென்ன டீட்டெயில்ஸ் பாக்கலாங்களா. தாராபாரதி ஓகேங்களா, இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். ஓகேங்களா. இதுல ராதா இதுதான் இவரு திருப்பி போட்டுட்டார். சிறந்த தமிழ் கவிஞர் மற்றும் ஆசிரியர். பிறப்பு பிப்ரவரி 26, 1947. ஓகேங்களா. 1947. திருவண்ணாமலை மாவட்டம் குவளை கிராமம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்துல. ஓகேங்களா. திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசிக்கு பக்கத்துல இருக்கிற குவளை கிராமம். இந்த ஊர் பெயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு சிம்பிளா கேட்டு போயிடுவாங்க. ஆன்சர் குவளை. ஓகேங்களா. வந்தவாசிக்கு பக்கத்துல, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு பக்கத்துல இருக்கிற குவளை கிராமம். பிப்ரவரி 26, 1947. மறைவு 2000. ஓகேங்களா. மே 13, 2000. புனை பெயர் ஓகேங்களா, பாரதியார் மீது கொண்ட பற்றினால் தனது இயற்பெயரில் உள்ள ராதா. ஓகேங்களா. நான் சொல்லியிருந்தேன் ராதா. இந்த ராதா கிருஷ்ணன்ல என்பதை ராதா என்பதை அப்படியே மாற்றி தாரா அப்படின்னு மாத்திட்டு பாரதி என்பதை இணைத்து தாரா பாரதி என்று பெயர் வைத்துக் கொண்டார். ஓகேங்களா. அவரே பேரை மாத்திக்கிட்டாரு. அவர் பெயர்ல இருக்கிற ராதா அப்படியே தாராவா மாத்திட்டு பின்னாடி பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதின்னு போட்டுக்கிட்டாருங்களா. தாரா பாரதி. பணி 34 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார். தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதையும் பெற்றார். ஓகேங்களா. நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா. தமிழக அரசோட நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. சிறப்பு பெயர் கவி ஞாயிறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார். பாருங்க, கவி ஞாயிறு. நாட்டுடைமை. இவரது நூல்கள் தமிழக அரசு 2010 ஆண்டு நாட்டுடைமை ஆக்கியது. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. தாரா பாரதி அவர்களுடைய நூல்களை எப்போது நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2010. ஓகேங்களா. அவருடைய முக்கிய படைப்புகள் இல்ல நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதை பார்த்துருவோம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, தாரா பாரதியின் கவிதைகள். ஓகேங்களா. இது நம்ம புத்தகத்துல ஆல்ரெடி பார்த்தது. ஓகேங்களா. அடுத்ததா புதுசா என்ன இருக்குன்னு பாருங்க. பூமியை திறக்கும் பொன்சாவி. ஓகேங்களா. பூமியை திறக்கும் பொன்சாவி. இந்த நூல்கள்லாம் கூட நம்ம பார்த்து வச்சுக்கணும். சப்போஸ் இதுல இருந்து கூட கேள்விகள் இதை பேஸ் பண்ணி கூட வரலாம். புத்தகத்துல இருந்து மட்டும் வரும் நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி கூட கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. பூமியை திறக்கும் பொன்சாவி. இன்னொரு சிகரம். பாருங்க, இன்னொரு சிகரம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இன்னொரு சிகரம் உனது தலை பாடல் வரியில பார்த்தோம். ஓகேங்களா. அதுல இன்னொரு சிகரம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. விவசாயம் இனி இவர் வேதம். ஓகேங்களா. விவசாயம் இனி இவர் வேதம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இதையும் பார்த்துப்போம். ஓகேங்களா. பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம், அடுத்ததா விவசாயம் இனி இவர் வேதம், வேளாண் செம்மல், புலாம்பாக்கம், முத்துமல்லா வரலாறு. ஓகேங்களா. இந்த புத்தகத்துல இவரை பத்தி எழுதியிருக்காரு போல. ஓகேங்களா. நமக்கு புத்தகம் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. விவசாயம் இனி இவர் வேதம். ஓகேங்களா. ஜஸ்ட் இதையும் தெரிஞ்சு வச்சுப்போம். ஆனா முக்கியம் எதுனா புத்தகத்தோட பெயர். ஓகேங்களா. அடுத்ததா பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரை. ஓகேங்களா. பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரை இசைஞானி இளையராஜாவோட வரலாறு. ஓகேங்களா. இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான 4 நூல்கள். பூமியை திறக்கும் பொன்சாவி 1, இன்னொரு சிகரம். ஓகேங்களா. விவசாயம் இனி இவர் வேதம், அதுதான் பண்ணைபுரம் தொடங்கி பக்கிங்ஹாம் வரை. ஓகேங்களா. 4 நூல்கள். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அடுத்ததா இவரது பிரபலமான வரிகள். ஓகேங்களா. இவரது பிரபலமான வரிகள் என்னன்னா, வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம். ஓகேங்களா. இந்த வரிகள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் இவருடைய வரிதான். ஓகேங்களா. நிமிர்வாய் தமிழா எழுவாய், அட நீதான் உலகின் எழுவாய். பாருங்க எவ்வளவு அருமையா எழுதியிருக்காருன்னு பாருங்க. படிக்கும் போதே நமக்கு என்னடா இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்களேன்னு தோணுது. ஓகேங்களா. நிமிர்வாய் தமிழா எழுவாய். ஓகேங்களா. அட நீதான் உலகின் எழுவாய். ஓகேங்களா. தாரா பாரதி தனது கவிதைகள் மூலம் தமிழ் உணர்வையும் சமூக உணர்வையும் முற்போக்கு சிந்தனைகளையும் மக்களிடையே பரப்பியவர். ஓகேங்களா. நமக்கு இந்த 4 நூட்கள் தேவை. அடுத்ததா எந்த ஆண்டு நாட்டுடைமையாக்கப்பட்டது, இவரு எப்பொழுது
சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டார்? கவி ஞாயிறு. 34 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக இருந்திருக்காரு. தமிழக அரசோட நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காரு. பாரதியின் மேற்கொண்ட பற்றினால தமது பெயர் கூட என்ன சேர்த்துக்கிட்டாரு? பாரதி அப்படின்னு சேர்த்துக்கிட்டாரு. மறைவு 2000. எங்க பிறகுறாரு? திருவண்ணாமலை மாவட்டம் மந்தாசி பக்கத்துல இருக்கிற குவளை அப்படின்ற கிராமத்துல. ஓகேங்களா. இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா. அடுத்ததா இப்ப நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு போகும். பாருங்க, பொறுத்துக விரல்கள் 10 மூலதனம். விரல்கள் 10 மூலதனம் யாரு? தாராபாரதி அவருடைய பாடல். ஓகேங்களா. புகழ்பெற்ற வரிகள்னு கூட கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஓகேங்களா. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டால கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டால புகழ்பெற்ற வரி அப்படின்னு சொல்லிட்டு பிரபலமான வரின்னு வெறுங்கைப்பு என்பது மூலதனம், உன் விரல்கள் 10 மூலதனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டாவை தான் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ புகழ்பெற்ற வரிகள் தான் மேக்சிமம் கேட்கிறாங்க. என்னன்னா தாராபாரதி விரல்கள் 10 மூலதனம். அடுத்ததா எந்த இணை சரியானது? சுரதா இமயமெங்கள் காலடியில், தாராபாரதி இது எங்கள் கிழக்கு. நம்ம பழைய புத்தகத்துல பார்த்தோம் 12th புக்ல. ஓகேங்களா. இது எங்கள் கிழக்கு அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல், வேலைகள் அல்ல வேள்விகளே. ஓகேங்களா. அந்த பாடல் எதில் இருக்குன்னா இது எங்கள் கிழக்கு புத்தகம். இதோட ஆசிரியர் யாரு? தாராபாரதி. ஓகேங்களா. அடுத்ததா நான் அந்த வேலைகள் அல்ல வேள்விகளை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்குங்களா? அத மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. பாருங்க, வேலைகள் அல்ல வேள்விகளே யாருடைய நூல், யாருடைய பாடல்னு பார்த்தோம்னா கவிஞர் தாராபாரதி. ஓகேங்களா. சிக்கனம்னு பார்த்தோம்னா சுரதா. நம்ம 12th புக்ல பார்த்தோம்ல. ஓகேங்களா. வேலைகள் அல்ல வேள்விகளே தாராபாரதி. அது மாதிரி ஒருத்தர் ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க அதே 12th புக்ல. ஓகேங்களா. அதே 4-5 இருக்கும். அது அப்படியே எடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா. வேலைகள் அல்ல வேள்விகளே அதுக்கு தான் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது எங்கள் கிழக்கு புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல். இதோட ஆசிரியர் யாரு? கவிஞர் தாராபாரதி. 4க்கு 1. அடுத்ததா கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? எழுதாத கவிதை நூல் எது? பாருங்க, புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரம். பழைய புத்தகத்துல இருந்துச்சு, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ்ல இருந்துச்சு இன்னொரு சிகரம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இன்னொரு சிகரம் எனது தலை உனது தலைன்னு ஒரு பாடல் வரி இருக்கும். ஓகேங்களா. அப்ப இன்னொரு சிகரம்னு ஒரு புத்தகம்னு நான் சொல்லியிருந்தோம். அதே புத்தகமும் இருக்கு. அப்போ சொந்த சிறைகள் அப்படின்றதுதான் அவர் எழுதாத கவிதை நூல். ஓகேங்களா. அவர் எழுதிய கவிதை நூல்கள் இந்த 3. இது அவர் எழுதாத கவிதை நூல். ஓகேங்களா. அவ்வளவுதான். அடுத்ததா தாராபாரதி எழுதாத நூல் எது? ஓகேங்களா. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நூலில் வெளிச்சங்கள். ஓகேங்களா. பார்த்ததும் கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் அவர் எழுதின நூல். அடுத்ததா விரல்கள் 10 மூலதனம். அந்த புகழ்பெற்ற வரி, பிரபலமான வரின்னு கொடுத்திருந்த வரிய எத்தனை முறை திரும்ப கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதனாலதான் அந்த வரியை பிரபலமான வரின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. தாராபாரதி. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. ஞாபகம் இருக்குங்களா? பாடல் வரி பழைய புத்தகத்துல வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. அந்த லைன் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. பாடல் வரி கொடுத்துட்டு அப்படியே கேட்டிருக்காங்க. இவ்வரிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் யாருன்னா தாராபாரதி. ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஓகேங்களா. புக் சோர்ஸ், புதிய புக், பழைய புக், எல்லா புக்கையும் பார்த்துட்டோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்துட்டோம். இந்த டாபிக்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த சான்றோர்களை பத்தி பார்ப்போம். வீடியோ சார்ந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.